நான் என்ன செய்ய போகிறேன்னா பருத்துறை வடை தான் இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இதை யாழ்ப்பாணத்தில் பருத்துறை வடைன்னு சொல்லுவாங்க, தட்டு வடைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் அதான் செய்ய போகிறேன். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்களா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இந்த தட்டு வடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதில் நான் இப்போ ஒரு சுண்டு பாதி உளுந்து எடுத்து நல்லா கழுவுறேன். நல்லா கழுவிட்டு இதை நாங்கள் ஒரு மணித்தியாலம் ஊற வைக்க வேணும். இப்போ நல்லா அந்த தண்ணி வெள்ளையாக வரும் வரைக்கும் நான் இதை நல்லா கழுவுறேன். பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ வெள்ளையாக வந்திருக்குன்னு, அந்த அதில் உள்ள அந்த தூசுகள் எல்லாம் போய் நல்லா தண்ணி வெள்ளையாக வரும் வரைக்கும் நல்லா கழுவிட்டு இதை மூடி ஒரு மணித்தியாலம் ஊற வைப்போம். ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த உளுந்து எடுத்து தண்ணியை வடிக்க வைப்போம். பாருங்க உளுந்து நல்லா அந்த ஊறி அந்த பூ மாதிரி விரிஞ்சு வந்திருக்கு. உளுந்து நாங்கள் ஒரு பக்கமாக வடிய விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவில் என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். இதில் நான் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பெருஞ்சீரகம், நச்சீரகம், வெங்காயம், உள்ளி, இஞ்சி சின்ன சின்ன துண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன், எண்ணெய், கருவேப்பிலை, வெட்டு மிளகாய்த்தூள், அருவநூறுவலான மிளகாய்த்தூள். இவ்வளோ தான் நாங்கள் இப்போ தட்டு வடைக்கு சேர்க்க போகிறோம். அதோட கோதுமை மாவும் ஊற வச்ச உளுந்தையும் சேர்க்க போகிறோம். நான் இப்போ இதை இந்த கேக் அடிக்கிற இந்த மிஷினில் தான் நான் இந்த மாவு குழைக்க போகிறேன். அதுக்குள்ள இப்போ 2 கப் அவிக்காத கோதுமை மாவு சேர்க்கிறேன். தேக்கரண்டி உப்பு, நல்லா கலந்து விட்டு விடுவோம்.
சின்ன வட்டின ஒரு சின்ன வெங்காயம் அதே மிளகு போட்டுக்கொள்வோம். சின்ன வட்டின உள்ளி இஞ்சி ஒரு பூண்டு உள்ளியும் ஒரு 2 இஞ்சி அளவான இஞ்சியும் சின்ன சின்ன வட்டினது அதையும் போட்டுக்கொள்வோம். 2 நட்டு கருவேப்பிலை, 5 ஸ்லிப் டைப்ஸ் அதாவது அந்த வெட்டு மிளகாய் தூள். இப்போ நான் 5 மேத்துக்கரண்டி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி போடுங்க. மற்றது ஒரு மேத்துக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு மேத்துக்கரண்டி நெச்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். இதில் 4 மேசக்கரண்டி எண்ணெய். நான் இப்போ மிரக்கறி எண்ணெய் விடுறேன். நீங்கள் என்னென்னா நீங்கள் விரும்பின எண்ணெயை விட்டுக்கொள்ளலாம் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. எண்ணெயை விட்டு நல்லா அந்த எண்ணெய் மாவோட சேரும் வரைக்கும் ஒருக்கா நாங்கள் குழைச்சி கொள்வோம். மாவோட சேர்ந்ததும் நாங்கள் ஊற வச்சுருக்கிற அந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து கொள்வோம். தண்ணி இப்போ விடையில் இப்போ அந்த உளுந்து எல்லாம் மாவோட சேர்ந்து வந்த பிறகு அந்த ஈரப்பதத்தைங்களை கைக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி ஈரப்பதத்தை பார்த்து நாங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். உளுந்து நல்லா களைப்பட்டுட்டு நாங்கள் ஒரு அடுத்து பார்ப்போம்மா என்ன பதத்தில் இருக்குண்டு. பதம் காணாது, இன்னும் கொஞ்சம் இனி தண்ணி கொஞ்சம் விட வேணும். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 மேசக்கரண்டி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறேன். பாருங்க அந்த பதம் சரியாக வந்துட்டாங்க. கையில் விட்டாமல் அந்த பிடிக்கிற உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் வந்துட்டு. இந்த வந்து நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. கணக்கான பதத்துக்கு இருக்கும். நம்ம தண்ணியாக இருந்தால் எங்களுக்கு அது தட்டி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் எண்ணெயும் பிடிக்கும். அந்த தண்ணியும் இல்லாமல் அதே நேரம் அந்த கடினமாகவும் இல்லாமல் நல்ல ஒரு இடியப்பமாக பதத்துக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வரணும். நாங்கள் அதை கையால் நல்லா ஒரு குழைச்சி எடுத்துக்கொள்வோம். உருண்டை பிடிக்கக்கூடிய மாதிரி கையால் குழைச்சி எடுத்து உப்பு உரைப்பில் மழை வேறு இருக்குது. இந்த மாவை நாங்கள் கை கண்ணியை பூசி போட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டி எடுத்துக்கொள்வோம்.
எங்கள் வீட்டு தேவைக்கின்றபடியாக நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் உருட்டி கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு உருண்டைகளாக உருட்டி கொள்ளலாம். இப்போ எல்லா மாவுமே உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கொண்டுட்டேன். நான் இப்போ இந்த உருண்டையெல்லாம் இந்த ரொட்டி மேக்கரில் வச்சு தட்ட போகிறேன். ஏன்னா நான் தட்டிக்கிட்டால் ஒரு ஏரியா போட்டு சுட்டெடுக்கிறதுக்கு இலவாக இருக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் ஹீட்டில் வச்சு இந்த ரொட்டி மேக்கரில் வச்சு தான் இந்த உருண்டைகளை தட்டி எடுக்க போகிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்ல வட்டமாக மெல்லிசாக வந்திருக்கு. இதை நாங்கள் சுட்டு எடுக்கும்போது நல்ல முறை நல்ல சுவையாக இருக்குது. அப்படியே நாங்கள் எல்லா உருண்டைகளையும் வடையாக தட்டி எடுத்துக்கொள்வோம்.
இப்போ எல்லா உருண்டைகளையுமே நான் தட்டி எடுத்துட்டேன். இனி அதை பொரிச்செடுக்கணும். அதில் ஒரு தாச்சியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். எண்ணெயை எண்ணெய் கொதிச்சிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு துண்டு மாவை பிச்சு போட்டிங்கன்னா தெரியும். பாருங்கள் அந்த எண்ணெய் மாதிரி அப்படியே மேலே எழுப்பி வருதுன்னு. இப்போ இந்த எண்ணெய் சரியான பதத்துக்கு கொதிச்சுட்டு இனி நாங்கள் தட்டி வச்சுருக்கிற அந்த வடைகளை போட்டு பொன்னிறமாக பொரிச்செடுக்கலாம். ரெண்டு பக்கம் மாறி மாறி பிரட்டி போட்டு நல்ல பொன்னிறமாக வரைக்கும் நாங்கள் அதை பொரிப்போம். பாருங்க, அந்த எண்ணெயோட சிலப்பு அடங்கிட்டு அந்த எண்ணெயோட சிலப்பு அடங்கின அந்த பதத்தில் நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் வடை நல்ல முறுமுறுப்பாக எரியாமல் நல்ல பதத்துக்கு வரும். இந்த நாங்கள் போடைக்குள்ள அந்த இருந்த அந்த ஈரத்தன்மையெல்லாம் வற்றி எண்ணெயோட பாருங்க இப்போ போடைக்குள்ள வந்து அந்த ஈரத்தன்மைக்கு எண்ணெய் நல்லா கொதுன்னு கொதிக்கும். எல்லாம் வற்றி வடை நல்லா பொரிஞ்சு வேறையில அந்த சிலப்பு அடங்கினோன்னே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த வடை நல்ல பதத்துக்கு வரும். இப்போ நாங்கள் தட்டி வச்ச வடையெல்லாம் தொட்டு முடிஞ்சது. நல்ல காரசாரமான முறுமுறுப்பான தட்டு வடை, அதாவது பருத்துற வடை தயாராகிட்டு. இதே அளவுகளில் நீங்களும் செய்து பாருங்க. எப்படி வந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கோ. இன்னும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.